வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோவாளை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட தான் இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ நான் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, சுற்றி ஒரு குளம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது. மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா வயல்லாம் இருக்குது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் இதை. இதுதான் அந்த வயல். சுற்றி அந்த பக்கம் ஒரு குளம் பார்த்தோம். அழகா இருக்கு பாருங்க. சரி, இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போகிற வழியில் இருந்தது தான். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு அணைக்கட்டு இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். போகிற வழியில் இந்த வயல்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம அந்த பக்கம் போகிறோம் இப்போ. ஓகே, அங்கே போய் பார்ப்போம். போகிற வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்வாய் ஒன்று வந்துச்சு. தோவாளை கால்வாய் அது பேர். அதை பார்த்த உடனே உள்ளே நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம். அதுதான் இது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்கும் இடையில இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டேம் இருக்குது. அந்த டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த டேமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய்கை அணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த ரெண்டு மலைக்கு இடையில தான் இருக்குது. இதுதான் அந்த அணைக்கு போகக்கூடிய வழி. இருந்து இந்த ரோடு இருக்குது. இது வழியாக தான் இப்படியே போகணும் நம்ம. வாங்க போவோம். ஸோ இப்போ நம்ம ரீச் ஆகிருக்க இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பொய்கை அணை. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1.2 கிலோமீட்டர் லென்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அணையோட ஒரு முனையில் இருக்கோம், ஒரு எண்டில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ இருக்குது. மலை அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மறுகால் இருக்குது. இந்த மறுகால் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி ரொம்பினதுக்கு அப்புறமா இந்த பக்கம் இந்த மறுகால் வழியாக, இந்த வாய்க்கால் வழியாக தண்ணி போகும். அந்த பக்கம் நம்ம பார்த்த மறுகால் அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக தான் இந்த சின்ன ஆறு மூலமாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு இந்த ஆரல்வாய் மொழி இந்த ஏரியாவில் இருக்கிற குளம், வாய்க்கால் எல்லாத்தையும் நிரப்பி பாசனத்துக்கு குடிநீருக்குலாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கிற இந்த பொய்கை மலையோட மேலே நிறைய மேகம்லாம் சூழ்ந்துருக்குது. அது வந்து நம்ம இருக்கிற பக்கம் வந்து அங்கேருந்து வேகமாக வருது. ஆனால் அந்த பக்கம் மேகமே இல்லை சுத்தமாக, நம்ம நிற்கிற சைடு. இந்த மேகம்லாம் எங்கே போகுது அப்படின்னு நாமளும் கொஞ்சம் நேரம் தேடி பார்த்தா எதுவுமே நமக்கு இப்போ தென்படலை. சரி, ஒரு டைம் லாப்ஸ் போடலாம் அப்படின்னு நம்ம டைம் லாப்ஸ் போடும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சீனரி கிடச்சிது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த மேகம்லாம் அப்படியே வந்து அப்படியே காற்றா கலந்துகிட்டே இருக்குது. அந்த மலைக்கு மேலே வருது. மலைக்கு இந்த பக்கம் வரும்போது காற்று அதில் அப்படியே கரைச்சி கொண்டு போயிடுது. அதனால தான் மலைக்கு மேலே மட்டும் ஏகப்பட்ட மேகமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேகமும் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த டைம் லாப்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இந்த பொய்கை அணை எங்கே இருக்குது அப்படின்னா ஆரல்வாய்மொழிக்கும் செண்பகராமன் புதூர் அது ரெண்டுக்குமே இடையில இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே வாக்கிங்லாம் போகிறாங்க. மத்தியான டைமில் பார்த்தா ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ ஈவினிங் அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த பக்கம் வந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இயற்கை காட்சிகள்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு, இந்த மலை, இந்த தண்ணி இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அணையோட வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாதை போகுது. அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா போனால் இந்த பொய்கை மலை அப்படிங்கிற அந்த மலைக்கு போகலாம். அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி இருக்குது, அங்கே ஒரு கோயிலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து சேஃப் கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அனிமல்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனிமல்ஸ்னால் கரடி, யானை கூட சில சமயம் வரும் அப்படின்லாம் சொன்னால், யானை வரும்ட்டு அந்த பக்கம் அகலியெல்லாம் வெட்டி போட்டதாக கூட சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் எப்படியே போகலாம். இந்த அணையை பற்றின தகவலெல்லாம் பார்த்திங்கன்னா இதை சுற்றி எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கல்வெட்டு மாதிரி பொறிச்சு வச்சுருக்காங்க. சிறப்பு திருக்குறள், நீரியல் விவரம், இதெல்லாமே இதில் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேமில் இருந்து கீழே இறங்கி அப்படியே இந்த இதுக்கு போகலாம், தண்ணிக்கிட்ட போகலாம் அப்படின்னு இப்போ நம்ம போயிட்டுருக்கேன். பயங்கரமாக காற்றடிக்குது. அப்படி போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அணையோட முழு நீர் மட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 109 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து. ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம் கீழே. இப்போ இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா 102 மீட்டர் வரைக்கும் தண்ணி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த அணை பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு வந்து மக்களோட பயன்பாட்டுக்காக வந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் இந்த அணையோட முழு கொள்ளளவை இது வரைக்கும் ரீச் பண்ணவே இல்லை அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதில் எழுதியிருக்கு அது 102 மீட்டர். இதில் எழுதியிருக்கு பாருங்கள், 102 மீட்டர் தண்ணி இருக்குது இப்போதைக்கு. இந்த பக்கம் பாருங்கள் பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பயங்கர ஸ்லோப்பாக தான் இருக்குது. காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. ஸோ இந்த காற்று அதிகமாக அடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா கடல் அலை மாதிரி சலம்பிக்கிட்டு இருக்குது. சவுண்டு கேட்கணும் பாருங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த நேரத்தில். இந்த அணையோட ஆக்சுவல் உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 அடி. அது மட்டும் இல்லாமல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க அணைகள்லேயே ரொம்ப குறைந்த கொள்ளளவு கொண்ட அணையும் இதுதான். இந்த அணைக்கு எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய விண்ட் ஃபார்ம்லாம் இருக்குது. ஆரல்வாய்மொழி விண்ட் ஃபார்ம். இது நிறையா விண்மில்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய விண்மில் ஃபார்ம் அது இங்கே தான் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஆரல்வாய்மொழி அந்த இடத்துல தான் இருக்குது. அதுக்கு அந்த பக்கமாக கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த தெரியல தான் இது வந்து ஆரல்வாய்மொழி மலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தென்பழனி முருகன் கோயில் இருக்குது. அதையும் தாண்டி அப்படியே அந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலை தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா தோவாளையில் இருக்கக்கூடிய செக்கர்கிரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே கூட ஒரு முருகன் கோயில் தான் இருக்குது. அதோட பின்பக்கம் தான் இது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அணையோட ஒரு எண்டு, இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெள்ளை கலரில் ஒரு மலை தெரியுது பாருங்க. அது வந்து தாடக மலைன்னு சொல்லுவாங்க. தாடக மலை. அதையும் தாண்டி அணையோட இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது பொய்கை மலை. ஸோ இந்த பொய்கை மலை அப்படிங்கிற இந்த பேரை தான் பார்த்திங்கன்னா இந்த அணைக்கு வச்சுருக்காங்க, பொய்கை அணை அப்படின்ட்டு. ஸோ பொதுவாகவே ஒரு அணை கட்டும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 மலை இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிற இந்த பொய்கை மலையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தாடக மலை, இந்த 2 மலைக்கும் இடையில தண்ணியை சேர்த்து வச்சு இந்த அணை கட்டியிருக்காங்க. இந்த அணைக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த பொய்கை மலை அதுக்கு பின்னாடி இருக்கிற விட பொய்கை அருவி, அதாவது பொய்கை அருவின்னு சொல்கிறத விட அது ஒரு நீரோடை அப்படின்னு சொல்லலாம், ஒரு காட்டாறு மாதிரி. இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்து வைக்கிறாங்க, அந்த ஓடை வழியாக வரதெல்லாம். அதை எடுத்து இந்த பக்கம் இருக்கிற ஊர்களுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மடம் வச்சுருக்காங்க, ஆறு. இங்கேருந்து தண்ணி பார்த்திங்கன்னா ராதாபுரத்துக்கு கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மறுகால், நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த மறுகாலில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த ஆலப்பாய் முனை இந்த பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டில் வளர்க்குற கால்நடைகள், அதாவது ஆடு மாடு போன்ற விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து மேய்ச்சலுக்காக விட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ஆடெல்லாம் அந்த சைடில் போகுது பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் போகும்போதே பார்த்திங்கன்னா நிறையா ஆடு, அங்கே இருக்க புல் இதெல்லாமே சாப்பிட்றதுக்காக அந்த ஆடுகள்லாம் இங்கே மேய விட்டுருக்காங்க. இந்த அணையோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டுமானம், அது எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம் பண்ணியிருக்காங்க. 1992 2000 ஆண்டு வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த அணை கட்டுறதுக்கு தேவையான கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க இந்த மலையிலேருந்தே எடுத்திருக்காங்க. இந்த அணையை பற்றின தகவல், இந்த அணை, இதை சுற்றி இருக்கிற இந்த இயற்கை காட்சிகள், அதாவது இந்த சுற்றி மலையாக இருக்குது, இதுக்கு நடுவில் தண்ணியை தேக்கி வச்சுருக்கிற இந்த காட்சி, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பறவையோட பார்வையில், அதாவது ஒரு பறவை வானத்தில் பறக்கும்போது இந்த அணையை பார்த்தா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வியூவை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. பொய்கை அணை, இதை வந்து எல்லாருமே நல்லா ரசிச்சிருப்பீங்க. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது, சாப்பிட போகணும். இதோட நான் அந்த வீடியோவை நல்லா முடிச்சுக்கிறேன். பாய் 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 பாய்.